வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமான கம்பு வெள்ளை கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். மிக குறைந்த பொருள் வச்சு நல்ல சாஃப்டாகவும் அது சமயம் டேஸ்ட்டாகவும் செய்யலாங்க. ஆடி வெள்ளி, விநாயகர் சதுர்த்தி, ஈவினிங் ஸ்நாக்ஸு இந்த போல் டைப்பில் நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம். வாங்க இப்போ இந்த ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு ஒரு கப் அளவு கம்பு மாவை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்துக்கலாங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். வறுத்து அந்த ஸ்மெல் லைட்டாக அப்படியே வருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முதல் பிளேட்டில் கொட்டி வச்சுருவோம். இப்போ இதுக்கு ஒரு வெள்ளைப்பாகு தயார் பண்ணிக்கலாங்க. அடுப்பில் ஒரு சின்ன கிண்ணம் வச்சுட்டு அதில் அரை கப் அளவு பொடித்த வெல்லம் போட்டு ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. நல்லா கரையிட்டோம். இப்போ இந்த வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது டைரெக்டாக இந்த வறுத்த அந்த பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் வடிகட்டிக்கலாங்க. கல் மண் போக வடிய விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டுருவோம். கூடவே தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், துருவின தேங்காய் போட்டுக்கலாங்க. நெய் 1 டீஸ்பூன், இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வறுத்து வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கரண்டியில் போட்டு இது போல் கலரிக்கலாங்க. கலந்துகிட்டே இருப்போம். நல்லா கெட்டியாக வர வரைக்கும் இதை நல்லா கலந்துகிட்டே இருக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாங்க. இது நான்ஸ்டிக் பேனில் வச்சதால நல்லா ஈஸியாகவும் வந்துச்சு, ஒட்டாமல் வரும். இப்போ இது போல் நல்லா எல்லா பக்கமும் கரண்டி நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷம் போல் ஆச்சுங்க. நல்லா கெட்டியான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். ஆறின பிறகு இது கொழுக்கட்டையே பிடிச்சி வச்சிடலாங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இன்னொரு பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கையில் நல்லெண்ணெய் நல்லா தேய்ச்சிக்கலாங்க. தொட்டுட்டு இன்னொரு தடவை இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு ஒட்டிச்சுன்னா நம்ம கையிலலாம் எண்ணெய் தடவிப்போம். இப்போ இட்லி தட்டில் எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு இது ஒரு லெமன் சைஸ் அளவு உருண்டையை எடுத்துகிட்டு இந்த மாவில் இருந்து லெமன் சைஸ் அளவு உருண்டையை எடுத்துகிட்டு பிடிச்சிருவோங்க. லைட்டாக நம்ம விரல்லாம் அதில் பதிகிற மாதிரி பிடிச்சி வச்சுருவோம். எல்லா குழியிலையும் வச்சுருவோம். அடுப்பில் இட்லி பானையில் 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த இட்லி தட்டை அது உள்ளே வச்சுருவோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10-12 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. நல்லா சூப்பரான டேஸ்டான ஆரோக்கியமான கம்பு வெள்ளை கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை தயாராகிடுச்சுங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே கொடுக்கலாங்க. சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சத்தானதும் கூட, நல்லா சாஃப்டாக மென்மையாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் இந்த சத்தான கம்பு பிடி கொழுக்கட்டை வெள்ளை கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.